ஹாய், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? இது நியூ இயர் ஈவினிங் தான் எடுத்தோம். சரி, காலையிலே சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு நான்வெஜ் எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சிக்கன் கிரேவி, சாப்பாடு, ரசம் வச்சு நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம். நல்ல தூக்கம். அடுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு அதே தூக்க கலக்கத்தோடையே செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோடய நாத்தனாருக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு தான். அவங்களும் இருந்தாங்க. மாமியாரும் வெளியில் இருந்ததுனால குழந்தைங்கள அவங்கக்கிட்ட விட்டுட்டு ஃப்ரீயாக தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களாம் நியூ இயர்க்கு நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நாங்களாம் சாப்பிடுவோம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு போகல. கொஞ்சம் வெளியில் போகிற டைமில் வண்டி கொஞ்சம் வேலை வச்சிருச்சு. அது இன்ஜின் வேலை இருக்காது, கொஞ்சம் செலவு பண்ணுறதுனால வீட்டிலையே சாமி கும்பிட்டாச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். எந்திரிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் பால் ஆற்றி கொடுத்துட்டு, ஹஸ்பண்ட் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டார். ஸோ அவர் சிக்கன் வாங்க போயிட்டார். நான் மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்து இனிமேல் தான் ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் இனி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். தக்காளியும் காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். தக்காளி கிலோ இங்கெல்லாம் 60 ரூபா சேலமில் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. அதுவும் சின்ன சைஸாக தான் இருக்குது. பொருள் விலைலாம் இவ்வளோ அதிகமாக ஆகுன்ட்டுலாம் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமா பட்ஜெட் போடுறதுல எக்ஸ்ட்ரா ஒரு 300 400 போடணும். இன்றைக்கி எங்கள் நாத்தனாரோட பர்த்டே, அதனால் இந்த குட்டிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்கியிருந்தானுங்க. அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த பூனை பார்த்திங்களா, சேட்டை பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி சிக்கன்னு சொன்ன உடனே அது கவர் எடுத்து சுற்றி விளையாடிட்டு இருந்தது. ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நேரம் நானும் நாத்தனார் கூடயும் மாமியார் கூடயும் பேசிகிட்டு இருந்துட்டு சமைக்க வந்துட்டேன். நைட்டு தான் சமைக்கணும். நைட்டு சாப்பாடு தான். டிஃபன் மாதிரி பண்ணல. காலையிலேயே தோசை சாப்பிட்டோம். மதியமும் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக சாப்பிடலை. சரி, நைட்டு கம்ஃபர்டபுளாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவி தான் செஞ்சேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டும் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீ டைமும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் இந்த மாதத்தோட பட்ஜெட்டும் போடணும். இன்னும் எதுவுமே போடலை. டைரி வாங்கிறதுக்கு டைம் இல்லை. சரி, அதான் போகலாம், கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே டைரிலாம் வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறப்ப தான் வண்டி கொஞ்சம் வேலைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் பழைய டைரியிலே கொஞ்சம் இடம் இருக்குது, அதிலே எழுதிடலாம். அதுக்கப்புறம் புதுசு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் வியூ காட்டி வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. இனிமேல் கண்டினியூஸாக ஃபேஸ் காட்டியே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வெளி தோற்றம் முக்கியம் இல்லை, நம்ம மனசு சுத்தமாக இருக்கா, யாருக்கும் கெடுதல் நினைக்காத இருக்கமா, அப்படி பார்க்குறப்பே நம்ம அழகு தான். ஸோ வந்துட்டு ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம் யாரும் நினைக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா, இது என்னோடய 2வது பையன் விளையாடிட்டு தண்ணி குடிக்க வந்தார். இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் என்னோட நாத்தனார் பையன். எதிர்த்த வீடு தான் நாத்தனார் வீடு. ஸோ வந்துட்டு அவன் முக்கால்வாசி நேரம் இங்கே தான் இருப்பார். நாத்தனார் எங்கள் பசங்களும் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீட்டில் நல்லாவே அட்டாச்சாகவே இருப்பாங்க. சாப்பாடும் வடித்து தான் செய்வேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்னொரு லாங் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து கரெக்டாக போட வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். நேற்று போட்டிருந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கலங்காத இருங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அப்போ தான் தெரியுது எவ்வளோ பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லாத இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம தாங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொருத்தவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் மணி மைண்டட். இப்போ இருக்க உலகத்தில் பார்த்திங்கன்னா மணி இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அதுக்கு அதை பற்றி கவலைப்படுற நேரம் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு கவலைப்படுற நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம லைஃப்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ தேவையில்லாததை பற்றி, நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள தேர்ட் பர்சனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தேர்ட் பர்சனாகவே இருப்பாங்க. இன்றைக்கி 3ர்டாக இருப்பாங்க, நாளைக்கு 4ஆக இருப்பாங்க, அடுத்த நாள் 5த்தாக இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை நினச்சோம்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். 2026 வந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். சேஞ்ச் கொடுக்காது, நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நானும் சமைச்சு முடிச்சிட்டேன். ஒரு நேரம் இன்றைக்கி எல்லாருமே மதியம் பார்த்திங்கன்னா காலையிலையும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட டைம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்தோம். மதியமும் அப்படி ஒன்றும் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. சரி, ஓகே, நைட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு.
குழந்தைங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்ப அவங்களே கொஞ்சம் சாப்பிட பழகிக்குவாங்க. அவங்க டாடி இல்லாதப்போ தான் ஊட்டி விடு அப்படி சொல்லி சேட்டை பண்ணிகிட்ருப்பேன். இந்த 2வது குட்டிக்கு தான் நான் அடிக்கடி ஊட்டி விடணும். அவன் கொஞ்சம் சின்ன பையன் இல்லையா, அதனால் பெரியவன் சாப்பிட்டுப்பான். ஓகே, அவனை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க டாடியும் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டார். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாரு. குரல்ல சொல்கிற ஒரு டைப் கிடையாது. ஓகே, எங்களுக்கு இப்படி தான் நியூ இயர் இன்றைக்கி போச்சு. சிம்பிள் நியூ இயர் தான். அதனால் வந்துட்டு ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லை. நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை நான் ஒதுக்கிக்குவேன். இது குழந்தைங்களுக்கும் சொல்லி புரிய வச்சுருவேன். ஃபேமிலியாக உட்காந்துட்டு அழகான ஒரு மூவி பார்த்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட்றது, இதை விட நம்ம வெளியில் போய் வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணிட போகிறோம். அதனால் வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப் நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் வந்து நம்ம ஃபேமிலி அடுத்த க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கும் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு என்ன வந்து வீட்டிலேருந்து பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறேன். ஷேரிங் தான். பக்கத்துலேருந்து சொல்லி தான் ஷேர் பண்ணணும்னு இல்லை. சோஷியல் மீடியாவே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். அதில் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து கோலம் வீடியோ டெய்லி காலையில் வரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.